ஓகே சார். இப்போ ஜோதிடத்துல நிறைய முறைகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அதுல நாடி ஜோதிடம் என்பது வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க சார்? ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது போல் நிறைய ஜோதிடம் இருக்குது. எண்கணித ஜோதிடம் இருக்குது, நியூமாரலஜிஸ் இருக்குது, பாம் ரீடிங் கைரேகை ஜோதிடம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் இருக்கும்பொழுது இதில் வந்து நாடிங்கிறது வந்து எதை கூடயும் நீங்கள் வந்து கம்பேரிஷனே பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற ஜோதிடத்தில் நாடி ஜோதிடம் மட்டுமே வந்து சித்தர்களால் கொடுக்கப்பட்டது. அகஸ்தியர், சிவவாக்கியர், வசிஷ்டர், அத்திரி இதுமாரி இருக்கக்கூடிய சித்தர்கள், மகரிஷிகள் அவர்களுடைய ஞானத்திலிருந்து வந்த சாஸ்திரம் தான் நாடி ஜோதிடம். அதனால் இது வந்து மற்ற ஜோதிடத்துக்குள்ளே நம்ம வந்து கொண்டுட்டு போக முடியாது. அதில் சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குதோ, அதில் வந்து தீர்வு கொடுக்க முடியாத விஷயங்கள் என்ன இருக்குதோ, சில விஷயங்கள் ஆன்சரே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அது நம்ம நாலேஜுக்கு இல்லை. ஸோ அந்தமாரி விஷயங்கள்லாம் தீர்வு கொடுக்கறது வந்து நாடி சாஸ்திரம். அது தாங்க வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து எனக்கு அடிப்படை ஜோதிடமும் தெரியும், நாடு ஜோதிடமும் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மற்ற ஜோதிடங்களை பற்றியும் ஓரளவு எனக்கு அந்த நாலேஜ் இருக்கிறதுனால ஸோ நான் இதை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக அதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். இப்போ நீங்க பேசுறப்பவே சொன்னீங்க இல்லையா, அடிப்படை ஜோதிடம், நாடி ஜோதிடம், இது ரெண்டுத்துக்குமே வந்து எந்த அளவுக்கு துல்லியமா வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்துக்கு வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸு, அந்த பிளேஸ்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை கணிக்கிறோம். அப்புறம் அது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு இந்த கிரகம் எந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு சாராம்சங்கள்லாம் வாங்கியிருக்கு, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அதனுடைய தன்மை, கிரகத்தன்மையை வச்சு சொல்கிறது தான் ஜோதிடம். நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது பேஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா கர்மா மட்டுமே தான் எல்லாத்தையும் இயக்குது அப்படிங்கிறத வந்து நாடி சாஸ்திரம் சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கிறதுலையே வந்து இந்த லக்னம்னு ஒன்று எடுக்கிறோம் இல்லையா, அந்த லக்னம் எடுக்கிறதுலே நிறைய சூட்சமங்கள் இருக்குது. ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா கர்ப்பம் தரிக்கிற நேரத்தையே லக்னமாக எடுக்கிறாங்க. ஒரு குழந்தை கர்ப்பம் தரிக்கிற நேரமே லக்னமாக எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை பிறந்த நேரத்தை வந்து லக்னமாக எடுக்கிறாங்க.